Hey guys, welcome to our KV Tech YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சைன் அப் அண்ட் சைன்இன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஃபார்ம் பார்த்துருக்கோம். அதில் சைன் அப் அண்ட் சைன்இன் சொல்லிட்டு ரெண்டு பட்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சைன் அப் பட்டன் கிளிக் பண்ணுறப்ப நமக்கு சைன் அப் ஃபார்ம் வருது. சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணுறப்ப சைன்இன் ஃபார்ம் வருது. ஸோ நம்ம இந்த 3 ஃபார்முமே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைன் அப் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எப்படி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதில் இன்புட் கொடுத்து சர்வ்லெட்டுக்கு போயிட்டு சர்வ்லெட்டில் இருந்து எப்படி நம்ம ஜேடிபிசி கனெக்ஷன் மூலமாக பேக் அண்ட் கனெக்ட் பண்ணுறோம். அதாவது டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறோம். தென் அதில் டேட்டாவை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரண்ட் எண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் அப் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த ஃபுல் ப்ராசஸ்மே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நமக்கு சைன் அப் ஆன அந்த பர்சன்ஸ் மட்டும்தான் நமக்கு சைன்இன் பண்ண அலோவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட எக்லிப்ஸு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த ஜேஎஸ்பி ஃபார்ம்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது அதோட கண்டினியூஷன். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க மெயின் ஃபார்ம், சைன்இன், சைன் அப் அண்ட் வெல்கம்னு சொல்லிட்டு 4 ஜேஎஸ்பி ஃபார்ம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு சைன் அப் ஆன அந்த யூசர் மட்டும்தான் நமக்கு சைன்இன் ஆகணும். ஓகேங்களா? அதாவது இந்த பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூசர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 3 யூசர் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சைன்இன் பண்ண அலோவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி சைன் அப்க்கு ஒரு சர்வ்லெட் எழுதணும். ஸோ இப்போ சைன்இன்க்கு ஒரு சர்வ்லெட் கிளாஸ் எழுத போகிறோம். ஸோ அதுக்கு நியூ இங்கே அதர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா வெப்பில் சர்வ்லெட் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெப் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்கும் கீழே சர்வ்லெட்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இது சைன்இன். ஸோ அதனால் சைன்இன் சர்வ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், சர்வ்லெட் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சைன்இன் சர்வ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சர்வ்லெட் கிளாஸ் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட் எண்டில் நம்ம கொடுக்குற டீட்டெயில். ஓகேங்களா? அதாவது இந்த சைன்இன் ஃபார்மில் இருக்க யூசர் நேம், பாஸ்வேர்டு, நான் அந்த இடத்துல இமெயில் ஐடி பாஸ்வேர்டுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 டீட்டெயிலும் நம்ம இங்கே கொடுக்குற டீட்டெயிலை நம்ம சர்வ்லெட் மூலமாக ஃபஸ்ட்டு கெட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த போஸ்ட்டில் string email equal to request dot get parameter கொடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கொடுத்துருக்க அந்த வேல்யூவை நம்ம இங்கே ஃபெச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் எண்ட்லனா சைன்இன் ஜேஎஸ்பி இது நமக்கு. இந்த சைன்இன் ஜேஎஸ்பியில் டெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம இமெயில்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இமெயிலை நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா? தென் அதே மாதிரி பாஸ்வேர்டு. இங்கே நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோமோ அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், ஃப்ரண்ட் எண்டில் கொடுத்துருக்க அந்த டீட்டெயிலை உங்களுக்கு ஃபெச் பண்ணி இங்கே எடுத்துரும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க மாதிரி, அதாவது சைன் அப் சர்வ்லெட்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதை பேக்கெண்ட் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு ஜேடிபிசி அந்த இடத்துல லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணியிருக்குவோம். ஓகேங்களா? அதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதை நான் அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பண்ணதுனால ஜஸ்ட்டு காப்பி மட்டும் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துருப்போம். அதாவது ஜேடிபிசி யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஸோ அது எல்லாமே இந்த சர்வ்லெட்டில் ஆல்ரெடி கொடுத்துருப்போம் இங்கே. ஸோ நான் இந்த யூஆர்எல் தான் அதாவது டேட்டாபேஸில் என்னோடய டேட்டாபேஸோட யூசர் நேம் QE Tech, அதோட பாஸ்வேர்ட் QE Tech. ஓகேங்களா? ஸோ
இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் QE டெஸ்ட்டுங்கிற டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஆரக்கிள் கனெக்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். இதே வந்து நீங்கள் SQL கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி சின்டாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்க இந்த டீட்டெயிலை அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த சைன்இன் சர்வ்லெட்டில் கொடுக்குறேன். இங்கே ஜஸ்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே வந்து டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சம் டீட்டெயில்ஸ் வேணும். ஏன்னா டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு, அது என்ன டேட்டா பேஸ், இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அது ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் தான் வந்து URL, யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே டேட்டா பேஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரை கேட்ச் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொரி எழுத போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஸ்ட்ரிங் கொரி ஈக்குவல் டு நம்ம சைன்அப் அப்படிங்கிற இந்த டேபிளில் இருக்கிற டேட்டாஸை வச்சு தான் வந்து நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ select star from signup table. signup table name வந்து signup. ஓகேங்களா? select star from signup where email equal to and பாஸ்வேர்ட். ஸோ கொரி எழுதியாச்சு. இந்த கொரியை வந்து நம்ம ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே அது எல்லாமே ஆல்ரெடி இந்த சைனப் ஃபார்ம்லேயே எழுதியிருப்போம். இந்த சைனப் சர்வ்லெட்லேயே எழுதியிருப்போம். அது எல்லா டீட்டெயில்ஸுமே ஆல்ரெடி எழுதியிருப்போம். இங்கே ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நம்ம கெட் பண்ணுற வேல்யூவை செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கான் டாட் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ளே கொரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரிப்பேர்ட் இங்கே என்ன எரர்னா ட்ரை கேட்சு. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் டாட் செட் ஸ்ட்ரிங். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு இமெயிலுங்களா, ஸோ அதனால் இந்த இடத்துல 1ல் வந்து இமெயில் கொடுக்க போகிறோம். இமெயில் ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்குற அந்த இமெயில். ரெண்டாவது வந்து பாஸ்வேர்டு. ஸோ அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அங்கேயே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பாஸ்வேர்டு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம வாங்குகிற அந்த பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் வந்து இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வந்து நம்ம கெட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இந்த இமெயில் பாஸ்வேர்டு இது எல்லாமே நான் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எடுத்தது, அது எல்லாமே வந்து இந்த இடத்துல கெட் பண்ணிடுறோம். கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் எண்டில் வந்து JDBC டிரைவர் மூலமாக இந்த இடத்துல பேக் எண்டை கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சம் டீட்டெயில்ஸ் வேணும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அதுக்கு அதாவது என்ன அப்படின்னா URL வேணும், அதாவது டேட்டாபேஸோட URL வேணும், அப்புறம் யூசர் நேம் வேணும், பாஸ்வேர்டு வேணும். அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுறோம் டேட்டாபேஸை. கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதில் ஒரு கொரி எழுதுகிறோம். ஓகேங்களா? என்ன கொரி எழுதுகிறோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சைன்அப் அப்படிங்கிற டேபிளில் இமெயில் என்ன, பாஸ்வேர்டு என்ன, அது இருக்கணும். அதை வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு நம்ம இங்கே கொடுக்க போகிற இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து எங்கேருந்து கொடுப்போம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் எண்டில் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தெரியுங்களா? இந்த இடத்துல இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கொரியில் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வரையும் அவ்வளோதான் எழுதியிருக்கோம். பேக்கெண்ட் கூட பேக்கெண்டில் நம்ம டேட்டா வந்து இமெயில் ஐடியின் பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது வரை இங்கே எழுதியிருக்கோம். தென் ரிசல்ட் செட் வந்து ஆல்ரெடி ரிசல்ட் செட்டுக்கு வந்து இங்கே மேலே எழுதிட்டேன்.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் செட் நல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இங்கே. ஸோ ரிசல்ட் செட் இந்த ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் கொரி இப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கொரி வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இஃப் இந்த ரிசல்ட் செட் ஆர்எஸ் நெக்ஸ்ட் ட்ரை கேட்ச் ஃபார் எஃப் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் request dot get session dot set attribute. ஸோ இந்த இடத்துல இமெயிலுக்கு நம்ம இங்கே ஒரு இமெயில் செட் பண்ணியிருக்க இமெயிலை இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கரெக்டான இமெயில் ஐடி பேக்எண்டில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டாட் டாட் சென்ட் ரீடைரக்ட் டு வேறு ஒரு பேஜுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜ் வந்து நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணலை, அந்த பேஜுக்கு போகணும். இல்லைன்னா நமக்கு இந்த சைன்இன் பேஜில் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ரெக்வஸ்ட் டாட் கெட் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் நம்ம வச்சுருக்க இந்த சைன்இன் பேஜுக்கே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ சைன்இன் டாட் ஜேஎஸ்பி பேஜில் இருக்கணும். டாட் ஃபார்வர்ட் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த பேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம இந்த வெல்கம் ஆப் இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதர்ஸ், இங்கே வந்து வெப்புக்கும் கீழே ஒரு ஜேஎஸ்பி பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும், ஜேஎஸ்பி ஃபைல். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம ஹோம் பேஜுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹோம் பேஜுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த ஹோம் பேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இந்த இடத்துல யூசர் லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதையும் நம்ம சென்டரில் அலைன் பண்ணிக்கலாம். சென்டர். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் இந்த ஹோம் பேஜை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைன்இன் சர்வ்லெட்டில் கால் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஹோம் பேஜ் ஹோம் டாட் ஜேஎஸ்பி சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சுன்னா இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைன்இன் பேஜை ரன் பண்ண போகிறோம். ஸோ சைன்இன் பேஜில் நான் ஏதோ ஒரு நேம் வந்து கொடுக்குறேன், லாகின் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு இமெயில் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆகுதான்னு பார்க்கலாம். லாகின் ஆகலை பார்த்தீங்களா? அதே ஃபார்முக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. இதுவே ஆல்ரெடி பேக்எண்டில் இருக்க ஏதாவது ஒரு இமெயில் ஐடியின் பாஸ்வேர்டை கொடுக்கலாம். ஓகேங்களா? test3@gmail.com test4. ஓகேங்களா? இதை கொடுத்து பார்க்கலாம். test3@gmail.com பாஸ்வேர்டு வந்து test4. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கொடுத்து லாகின் பண்ணி பார்க்கலாம். இதுவும் வந்து நமக்கு லாகின் ஆகலை அப்படின்னா ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். gmail.com test4 இது கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், நம்ம வந்து இந்த ஆக்ஷன் கொடுக்கல. ஆக்ஷன் இங்கே என்ன வரும் அப்படின்னா இந்த
சைன்இன் சர்வ்லெட்னு சொல்லிட்டு இந்த சர்வ்லெட் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல சைன்இன் சர்வ்லெட். ஸோ சர்வ்லெட் எந்த சர்வ்லெட்டை கனெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல சைன்இன் சர்வ்லெட்டு, இந்த இடத்துல வந்து நம்ம மெத்தட் வந்து போஸ்ட் மெத்தட் அப்படின்னு கொடுக்கணும். போஸ்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் ரன் ஆன் சர்வர். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி டெஸ்ட் 3 கொடுத்துக்கலாம், டெஸ்ட் 4 இது ஆல்ரெடி இருக்கிறது பேக்கெண்டில். ஸோ லாகின் பண்ணி பார்க்கலாம். லாகினா இங்கே வந்து சம் எரர் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து என்ன எரர்னா திஸ் RSS நல் அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே தான் என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம், என்ன வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். டீபக் பண்ணி ஜஸ்ட் டீபக், இந்த இடத்துல டீபக் அண்ட் சர்வர் கொடுத்து பாருங்க, கொடுங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ சைன்இன் ஃபார்மில் நம்ம கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கிளிக் பண்ணுறோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல நமக்கு எரர் வருது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இமெயிலுக்கு, இந்த இடத்துல இமெயிலுக்கு வேல்யூ இருக்குது. இது கொரி select star from email password, email password. SQL command not properly entered ன்னு வந்திருக்கு. அது அப்படி இருக்குது. ஸோ SQL syntax SQL command not properly entered ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இடத்துல கமா வராது, இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஏன் கமா வராது? அண்ட் ஸோ இப்போ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ரன் ஆன் சர்வர். ஸோ டெஸ்ட் 3 டெஸ்ட் 4 தான் கரெக்டான பாஸ்வேர்ட். இப்போ லாகின் கொடுப்போம். யூசர் லாக்இன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சுங்களா. ஸோ இப்போ என்னென்னா எந்த யூசரை வந்து நீங்கள் சைன்அப் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூசர் தான் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து தப்பான இங்கே பாஸ்வேர்டு கொடுங்க. இப்போ லாகின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லாகின் ஆகாது. பார்த்தீங்களா, லாகின் ஆகலை. ஸோ நம்ம எந்த யூசரை வந்து சைன்அப் பண்ணியிருக்கோமோ அதே யூசர் தான் வந்து நமக்கு இங்கே சைன்இன் பண்ண அலோவ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இது ப்ராப்பராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து மெயின் ஃபார்முக்கு போகும். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ரன் ஆன் சர்வர் கொடுங்க. இது வந்து நம்மளோட மெயின் ஃபார்ம். ஓகேங்களா. இங்கே வந்து சைன்அப் கொடுக்குறோம். சைன்அப் கொடுத்து சம் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருவோமா. செக்னு சொல்கிறேன், செக் 1 இதே வேல்யூவை நான் இங்கே கொடுக்குறேன். செக் 2 check1@gmail.com. இந்த இடத்துல 1 2 3 4 5 அட்ரஸ்க்கு வந்து கான்டாக்ட் நம்பர் 1 2 3 4 5 6. இதான் வந்து நம்ம சைன்அப் பண்ணுற அந்த டீட்டெயில். ஓகேங்களா. ஸோ இந்த டீட்டெயில் இதுக்கு முன்னாடி நம்ம பேக்கெண்ட்லேயே இருக்காது. ஓகேங்களா. அந்த சைன்அப் பண்ண மறுபடியும் வேணால் உங்களுக்கு ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த 3 டீட்டெயில் தான் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில் கொடுத்து நம்ம சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆயிரும். ஓகேங்களா? வெல்கம் யூசர் அப்படின்னு வந்துருச்சுங்களா? வெல்கம் யூசர் அப்படின்னு வந்துருச்சுன்னா நமக்கு என்னன்னா இந்த இடத்துல வந்து பேக்எண்டில் இன்செர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்த செக் 1 அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இன்செர்ட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைன்இன் ஃபார்முக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ சைன் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைன்இன் கிளிக் பண்ணுறேன். சைன்இன் கிளிக் பண்ணுறப்ப நம்ம இங்கே என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கோமோ பேக்எண்டில், அதாவது இமெயில் check1@gmail.com 12345 அப்படிங்கிற இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு சைன்இன் பண்ண அலோவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ check1@gmail.com 12345 அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து அலோவ் பண்ணும். லாகின் கொடுத்துட்டோம்னா நமக்கு யூசர் லாக்இன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. இன்கேஸ் இந்த 12345 பதிலாக நான் வேறு ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு லாகின் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான வெப் அப்ளிகேஷன் க்ரியேஷன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக இன்னும் நல்லா பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு சைன் அப் அண்ட் சைன்இன் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு மெயின் பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு சைன் அப் ஃபார்மு அதை பேஸ் பண்ணி ஒரு சைன்இன் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து ஜேஎஸ்பி பேஜில் வந்து நம்ம வந்து யூஐ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வெட்டில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டீட்டெயிலை கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜேடிபிசி டிரைவர் மூலமாக பேக் அண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேக்எண்டில் இன்செர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சர்வர் மூலமாகவே ஃப்ரண்ட் எண்டில் பார்க்குற இந்த ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம அப்ளிகேஷனில் வந்து இப்போ சர்வெட்லேயே வந்து பேக் அண்ட் கனெக்டிவிட்டி எல்லாம் இந்த இடத்துல வந்து எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாவோ கிளாஸ் எழுதி அது மூலமாகவும் நீங்கள் பேக் அண்ட் கனெக்டிவிட்டி பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் இங்கே ஃப்ரண்ட் எண்டில் டேரெக்டாக வந்து டீட்டெயிலை ஃபெச் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் டீட்டெயிலை டேரெக்டாக ஃபெச் பண்ணியிருப்பேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மாடல் கிளாஸ் எழுதி கூட டீட்டெயிலை வந்து ஃப்ரண்ட் அண்ட் டீட்டெயிலை வந்து ஃபெச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இந்த வெப் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.